அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 15:10. வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ரகசியமான காரியத்த சாலமோன் விளக்குறார். அது என்ன அப்டின்னா, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அப்போ அதுக்கு என்ன அடையாளம் அப்டின்னா, அவர் நம்மை சிட்சித்து, நம்மை திருத்துகிற தேவன். இப்போ இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது, தேவன் முதல்ல நம்மள வந்து கண்டிக்கிறார். முதல்ல திருத்துகிறார். முதல்ல வார்த்தையினால் பேசுகிறார். சூழ்நிலைகளின் மூலமாக நம்மளோடு கூட பேசுகிறார். சில நேரங்கள்ல ஒரு ம் வ வ பிரசங்கத்தின் மூலமாக, ஏதோ ஒரு செய்தியின் மூலமாக, அப்படி நம்ம கூட பேசி நம்மை திருத்துவதற்காக என்ன செய்யலாம்? அப்படிலாம் பார்ப்பார். ஆனா நம்ம வந்து அத பார்க்கிறதே இல்ல. அத வந்து ஆண்டவர் என்னதான் உணர்த்தினாலும் சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப அத உணர்ந்து கொள்றதே இல்ல. சில நேரங்கள்ல வழியை விட்டு விலகிட்டே இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி வந்து அவங்களுக்கு ரொம்ப விசனமா இருக்கும். அத ஏற்றுக்கொள்ற ஒரு மனப்பான்மை இருக்காது. அந்த கடிந்து கொள்ளுதல வெறுக்கிற ஒரு இருதயம் சிலரிடத்துல இருக்கும். ஆனா, அதை கர்த்தர் விரும்புகிறதில்லை. இப்போ வந்து ஆண்டவருடைய சிட்சைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது, அவர் திருத்தும்போது, அவருடைய திருத்துதலுக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது, நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இத நீங்க பார்த்தீங்கன்னா, யோனா வந்து கப்பல்ல ஏறி பிரயாணம் பண்றான். அவன வந்து நினிவேக்கு சொல்றதுக்கு அவன் வந்து தர்ஷீஸ்க்கு போறான். அப்ப ஆண்டவர் வந்து அவன அப்படியே விடல. அவன எப்படியாவது திரும்ப கொண்டு வந்துரணும் அப்படின்றதுக்காக, அந்த சிட்சைய ஆண்டவர் அனுமதிக்கிறார். அந்த கப்பல்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய ஒரு புயல், அவ்ளோ பெரிய கொந்தளிப்பு. எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த நேரத்துல அவன தூக்கி கடல்ல போடும்போது, ஆண்டவர் வந்து ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் வந்து அவன விழுங்கிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மீன் வயித்துல இருக்கும்போது, யோனா ஆண்டவர் தன்னை திருத்துறத உணர்ந்து, ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை ஒப்புக்கொடுத்து ஜெபித்தான். திரும்பவுமாக அவன் திரும்ப வந்து நினிவேக்கு கப்பல் ஏறி, அந்த இடத்திற்கு போய், அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானது. இன்றைக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, யோனாவ தண்டிச்சிருந்தா, அன்றைக்கு அந்த நினிவேக்கு ஒரு எழுப்புதல் வந்திருக்காது. ஆனா ஆண்டவர் அவன திருத்துறதுக்காக பல வழிகள்ல அவனை திருத்தினார். அவன் உணர்ந்த உடனே அதே மீனுக்கு கட்டளையிட்டு, அது அவனை கரையில வந்து கக்கிருச்சு. இப்போ பாருங்களேன், அந்த யோனா வந்து அந்த மீனுக்குள்ள செத்து போலல்ல. அவ்ளோ ஆண்டவர் பாதுகாத்து, அவனை திருத்தி, சிட்சித்து, அவனை சீர்படுத்தினார். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்கள் நமக்கு நின்று போயிருக்கலாம். நெறைய நேரங்கள்ல கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். நெறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். அப்ப நம்ம ஏன் ஏன் இப்படி நம்முடைய வாழ்க்கையில நடக்குது? அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில வழி சரியா இருக்குதா? நம்ம ஆண்டவருடைய வழிய விட்டு விலகி இருக்கிறோமா? அல்லது ஆண்டவருடைய வழிகள்ல நம்ம நடக்கிறோமா? இத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பார். எதிர்பார்த்திருந்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். அதுல 2வது காரியத்த பார்த்தீங்கன்னா, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். இது வந்து ரொம்ப பயங்கரமானது. ஒரு நேரம் நம்ம வந்து யாராவது நம்மள கடிந்து கொண்டாங்கன்னா, அத நம்ம வெறுக்கக்கூடாது. வெறுத்துட்டோம் அப்டின்னாலே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்றை இழந்துட்டோம் அப்டின்னு அர்த்தம். இப்ப உசியா ராஜாவ எடுத்துக்கோங்களேன். அவன் வந்து ஒரு ராஜா. ஆசாரியர்கள் செய்கிற வேலைய அவன் செய்றதுக்கு துணிஞ்சான். அப்ப ஆசாரியர்கள் எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. ஆனா அவன் கேட்கல. துணிஞ்சு அத திரும்ப செய்யும்போது, கர்த்தருடைய தண்டனை அவன் மேல வந்தது. அந்த நேரத்திலேயே அவன் குஷ்டரோகியாக மாறினான். பாருங்களேன், தீவிரமாய் புறப்பட்டான். அப்புறம் மரண நாள் மட்டும் அவன் தனியாகவே இருந்தான். இப்ப இந்த காரியத்துல பார்த்தீங்கன்னா, அவன் அந்த கடிந்து கொள்ளுதல வெறுத்தபடியினால தேவனுடைய கோபாக்கினை அவன் மேல் வந்தது. இன்னைக்கு வந்து ஒருத்தங்க தப்பு பண்ணா, நம்ம வந்து அது அது அந்த தப்பு வந்து அவங்கள அழிக்காது. ஆனா, அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு அவங்க ஒப்பு கொடுக்காம, அத விட்டு விலகி போனாங்கன்னா, அது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அழிவை உண்டாக்கும். அத நெறைய பேர் உணர்ந்து கொள்றதே இல்ல. தாவீது வந்து பாவம் செய்தான் பாருங்களேன். ஆனா நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவன கண்டித்து உணர்த்தும்போது, உடனே ஆண்டவருடைய சமூகத்துல போயி, அப்படியே தன்னை ஒப்புக்கொடுத்து ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பினான், ஒப்புரவானான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள்ல ஆண்டவருடைய வழிகள விட்டு நீங்க விலகி போயிருக்கிறீங்களா? ஆனா ஒருத்தர் எச்சரிக்கும்போது, ஆண்டவர் உங்கள திருத்தணும்னு சொல்லி எச்சரிக்கும்போது,
அதற்கு நீங்க செவி கொடுங்க. அன்பான பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை திருத்தும்போது, நீங்க அவங்களுக்கு செவி கொடுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு உங்கள ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர்ட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எங்கள திருத்தும்போது, அதற்கு நாங்க எங்கள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா? நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க வழியில நடப்பேன்ப்பா. நான் உங்க வழிய விட்டு நான் விலக மாட்டேன். அப்படின்னு நீங்க சொல்லும்போது, உங்களுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வழியை விட்டு விலகின காரியங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய புத்திமதிகளை அற்பமா எண்ணின காரியங்கள மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, நெறைய நேரங்கள்ல ஆண்டவரே, உம்முடைய வழியை விட்டு விலகி உமக்கு வேதனை உண்டாக்கின காரியங்கள் உண்டு. அவைகளெல்லாம் இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, ஆண்டவரே, அந்த காரியங்களிலெல்லாம் என் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு சில கடிந்து கொள்ளுதலை கொடுக்கும்போது, அத அப்படியே ஏற்றுக்கொள்வீங்களா? உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவரே